திருப்புகழ் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த சில வாரங்களாக அருணகிரிநாதர் அருளிச் செய்த ஒரு சில திருப்புகழ் பாக்களுக்கான பொருளுரையை கேட்டு வருகிறோம். அவ்வகையில் இன்று எண்கண் திருத்தலத்திற்கான சந்தனம் திமிர்ந்தணைந்து என்று துவங்கும் திருப்புகழை பார்க்க இருக்கிறோம். சிக்கலை அடுத்த பொறவச்சேரியிலும் பின் எட்டுக்குடியிலும் மிக அழகிய அருமுருகன் திருவுருவத்தை எழில்மிகு சிற்பமாக வடித்த சிற்பி மீண்டும் அதுபோல் ஒரு சிற்பத்தை வடித்துவிடக் கூடாது என்று அரசன் அவனுடைய கண் பார்வையை எடுத்து விட்டதாக கூறுகிறது வரலாறு. மனம் தளராத சிற்பி மீண்டும் அவ்வுருவத்தை வடிக்க முற்பட்ட போது ஒரு பெண் குழந்தை அவனை ஊக்குவித்து உடன் இருந்து எல்லா உதவிகளையும் செய்தாள். சிற்பமும் உருவாகிவிட்டது. கண் மலர் திறக்கும் நாளும் வந்தது. சிற்பி அதையும் வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதே சமயம் அவருக்கு அவருடைய கண் பார்வையும் மீண்டு விட்டது. கண் திறந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போய்விட்டிருந்தாள். பார்வதியே அவருக்கு உதவி செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எப்படியெல்லாம் முருகப்பெருமான் தனக்கு காட்சி தந்து அருள வேண்டும் என்று அருணகிரியார் ஆசைப்படுகிறார் என்பதை பல பாடல்களையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பாடலில் மிக அழகாக அது பற்றி கூறியிருக்கிறார். அமரர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசுவாமி ஐயர், டி.எம். கிருஷ்ணசுவாமி ஐயர் என்பது அவருடைய பெயர். அந்த டி.எம். என்பதை திருப்புகழ் மணி என்று கூறி அந்த திருப்புகழ் மணி என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தவர் மகாபெரிவா. திருப்புகழ் மணி அவர்களின் வாழ்வில் இந்த பாடல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது பற்றிய குறிப்பையும் நாம் இறுதியில் காண்போம். இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு ஷண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் ஜலஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயில் ஏறி தின் திமின் திமின் திமிந்தி தந்தனம் தனந்தன் என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தயம் குலம்புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்து அரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுபோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம் பெற அன்றதம் பயம் கடிந்த பின்பு எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே என் சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே. எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே என்று இறைஞ்சுகிறார். சந்தனம் திமிர்ந்தணைந்து, சந்தனத்தை நிரம்ப பூசிக்கொண்டு, குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம், குங்குமம் கடப்பமலர் விளங்குகின்ற ஷண்பகமலர், செறிந்திலங்கு திரள் தோளும் இவை நெருங்கி விளங்குகின்ற திரண்ட தோள்கள் விளங்க, தண்டயம் சிலம்பலம்ப தண்டையும் அழகிய சிலம்பும் ஒலி செய்ய, வெண்டயம் வீர காலணி ஜலஞ்சல் என்று ஒலிக்க, சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச, சஞ்சிதம் எப்பொழுதும் என்றும் ஒரு பொருள் கூறலாம், அல்லது சஞ்சு என்பது உருவம், இதம் என்பது இனிதாக, இனிய உருவம் உள்ள கிண்கிணி கொஞ்சுவது போன்று ஒலிக்க, மயில் மீது ஏறி தின் திமின் திமின் திமிந்தி தந்தனன் தனந்தன் என்று சென்றசைந்து, தாளத்தோடு மெல்ல அசைந்து உகந்து வந்து மகிழ்ச்சியுடன் வந்து கிருபையுடனே என் சிந்தயம் குலம் புகுந்து மனமாகிய அழகிய கோயிலில் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே. எப்பொழுதும் புகழ்ந்து அறிந்து செம்மையான பதங்களை பணிந்து இருப்பாயாக என்று நீ மொழிந்தருள்வாயாக. மிக அழகான நேர்கூற்று. சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று முருகன் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த மந்தி கொண்டு, பெரும் புகழ் பெற்ற அந்த குரங்கான அனுமனை கொண்டு, இலங்கை வெந்தழிந்து,
இலங்கை வெந்தழியவும் இடும்ப கண்ட கொடுந்தொழில் செய்யும் வீரனான ராவணனது அங்கமும் குலைந்து உடல் முழுவதும் அழிந்து அறங்கொள் பொடியாக அறத்தினால் ராவியது போன்று தூள் தூளாகிவிட அம்ப கும்பனும் கலங்க அம்பு முதலான பானங்களைக் கொண்டிருந்த கும்பகர்ணனும் உள்ளம் கலங்க. இங்கு கும்பன் என்று ராவணனுடைய நண்பனான அரக்கன் ஒருவன் இருந்தான் என்றும், சித்தர்களை அவன் சிறையிட்டு வந்தான் என்றும், அவன் சுக்ரீவனால் கொல்லப்பட்டான் என்றும் கூறுவார்கள். அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று கொடும் கோபத்துடன் நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. அம்பை ஏவி வெற்றி கொண்ட மேகவர்ணனாம் பெருமாளின் மருகனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரன். பிறைச்சந்திரன், கரந்தை திருநீற்றுப் பச்சை, தும்பைப்பூ, கொன்றை மலர், கங்கை இவற்றை பூண்டு விளங்கும் சிவபெருமானுடைய தன் அன்பில் வந்த குமரேசா. அன்பு மகனாக வந்த குமரேசன் அல்லது சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பின் வெளிப்பாடாக தோன்றிய குமரேசன் என்று இருவிதமாக பொருள் கொள்ளலாம். இந்திரன் பதம் பெற தேவேந்திரன் தன் பதவியை பெறுமாறு அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு தேவர்களது பயத்தை தணித்த பின்பு எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே. எண்கண் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமையனே, என் அழகிய மனத்தில் குடிபுகுந்து என் செவ்விய பதங்களை நீ பணிந்திருப்பாயாக என்று நீ எனக்கு கூறி அருள வேண்டும் என்று கூறுகிறார். இப்பாடலுடன் திருப்புகழ்மணி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றன என்று கேள்விப்படுகிறோம். அவரது சிஷ்யை வித்வான் திருமதி பாலாம்பிகை அவர்கள் தன்னுடைய நூலில் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவது, நாகப்பட்டினத்தில் இந்து மகா சங்கத்தின் சார்பில் திருப்புகழ்மணி அவர்கள் திருப்புகழ் பஜனை செய்து வந்தார். அவர் முன்பு அமர்ந்திருந்த திரு ராஜாராமையர் என்பவர் மணி அவர்கள் மடியில் அழகிய குழந்தை ஒன்றை அமர்ந்திருப்பதை கண்டார். அது அவரது தோளின் மேலும் தலையின் மேலும் எதிரில் இருந்த ஹார்மோனியத்தின் மேலும் குதித்து குதித்து விளையாடிக் கொண்டிருந்ததாம். மணி அவர்கள் சந்தனம் திமிர்ந்தணைந்து என்று பாடிக்கொண்டிருந்த போது சிந்தையம் குலம் புகுந்து என்ற அடியை அவர் பாடிய சமயத்தில் ஆனந்தத்துடன் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த அந்த குழந்தை அவர் மார்பினுள் புகுந்து மறைந்து விட்டதை கண்டார் ராஜாராமையர். இது கண்டதும் குழந்தை குழந்தை என்று அலறியபடி கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். அங்குள்ளோர் அவரை அழைத்துச் சென்று ஆசுவாசப்படுத்தினார்கள். பஜனையை முடித்துவிட்ட நமது திருப்புகழ்மணி அவர்கள் ராஜாராமையரை சென்று கண்டார். நீங்கள் ஏதோ குழந்தையை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேனே, முருகன் அல்லவா உங்கள் மார்பின் மீதும் முதுகின் மீதும் விளையாடிக் கொண்டிருந்தான், எனக்கு அது தெரியாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டாராம் ராஜாராமையர். ஒரு பெண்மணி, இது இரண்டாவது நிகழ்ச்சி, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பள்ளிக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு மணி அவர்களிடம் வருகிறார். அப்போ மணி அவர்கள் உடனே 100 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டார். அவருக்கு அந்த தர்ம குணம் இருந்தது. தான தர்மங்கள் ஏராளமாக செய்து வந்தார். 100 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டு, இப்படித்தான் முருகன் வந்து கொடுப்பான் தெரியுமா உங்களுக்கு என்றதும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பாடலில் வரும் அடிகளை பாடி காட்டினார். தந்தனம் 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 என்று முருகன் வருவான், சிந்தையம் குலம்புகுந்து வருவான், சந்ததம் புகழ்ந்துணர்ந்து இரு என்று சொல்லுவான், அப்படித்தான் முருகன் வருவான், சலங்கைகள் கொஞ்சம் மயிலேறி வருவான் என்று இந்த பாடலின் கருத்தை விவரித்த பொழுது அந்த பெண்மணி அப்படியே ஸ்தம்பித்து நின்றார். மூன்றாவதாக ஒரு நிகழ்ச்சி, சென்னிமலையில் ஒரு முறை சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்த பொழுது சந்தன அபிஷேகத்தை குருக்கள் ஆரம்பித்தார். உடனே திருப்புகழ்மணி அவர்கள் இந்த பாடலை பாடினார். அந்த சந்தனத்தை அபிஷேகம் செய்துவிட்டு குருக்கள் கற்பூரத்தட்டை கையில் எடுத்து கற்பூரம் காண்பிக்க முயன்ற போது திடீரென்று அந்த கற்பூரத்தட்டை கீழே வைத்துவிட்டு வாசல்படியில் வைத்துவிட்டு அப்படியே ஒதுங்கி நின்று விட்டார். நீங்கள் பாடுங்கள், அதன் பிறகு நான் செய்கிறேன் என்றும் கூறினார். வந்திருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மணி அவர்கள் பாடினார்கள். அது பாடல் முடிந்த பின்னே குருக்கள் முருகனுக்கு கற்பூர ஆராதனை செய்துவிட்டு வெளியே வந்தார். வந்தவர் கூறினார்,
இந்த பாடலை அவர் பாட ஆரம்பித்த பொழுது முருகன் தலை அசைந்ததாக எனக்கு காட்சியளித்தது. அதன் பின்னர் அவருடைய முருகனுடைய தலையில் உள்ள அந்த கிரீடம் ஒரு விரற்கடை அளவு உயர்ந்து நின்றதையும் நான் கண்டு வியந்து விட்டேன். என்னால் ஆரத்தியை காட்ட முடியவில்லை. அதனால் வந்திருப்பவர் ஒரு பெரியவர் என்று புரிந்து கொண்டு கற்பூரத்தட்டை வெளியில் வைத்துவிட்டு அவர் பாடி முடிக்கும் வரை நான் காத்திருந்தேன் என்று வந்தவர்களிடமெல்லாம் அவர் கூறினார். எல்லோரும் திருப்புகழ்மணி அவர்களின் அந்த பக்தியை, முருகப்பெருமான் அவருக்கு அருள் செய்வதை கண்ணாரக் கண்டு வியந்து நின்றார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கையில் இந்த பாடல் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. பாடலை நாம் மீண்டும் காணலாம். சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் சண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் ஜலஞ்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயில் ஏறி திமிந்தி தந்தனன் தனந்தன் என்று சென்றசைந்து புகந்து வந்து கிருபையோடே என் சிந்தையம் குலம்புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அரங்கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் பொரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா, இந்திரன் பதம் பெற அன்றதம் பயம் கடிந்த பின்பு எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே. என் சிந்தையம் குலம்புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே. எண்கணங் அமர்ந்திருந்த பெருமாளே, செம்பதம் பணிந்து இரு என்று மொழிவாயே என்று நமது குருநாதர் அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக உணர்ச்சி வசப்பட்டு முடிப்பதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம்.